இங்கே ஏதாவது இந்த சேர் இழுக்க மாட்டீங்களா? இல்லை வேற. ஏய் oh my god. இதெல்லாம் அந்த காலத்து ஃபேன். இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா வந்து இந்த தாவலை யாருமே வந்து வாடகை கூட விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் மெயின் ரீசன். அதுதான். ஸோ பார்க்கலாம். நான் வந்திருக்கேன், தனியாக வந்திருக்கேன். என்ன வேணால் எனக்கு நடக்கலாம். இடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு கிளியராக கேட்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. ஏதாவது எலி அது மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். லொக்கேஷனுங்க போயிட்டு இருக்கேன். பக்கம் தான், இன்னும் கொஞ்சம் தான். போகிற வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கைஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த தாளை வீடியோ பண்ணியாச்சு. சரி, இந்த பில்டிங்கில் இல்லை, இந்த போகிற வழியில் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து சரியாக எனக்கு தெரியாது இந்த பில்டிங்னு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த பில்டிங் சொல்லிட்டுக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்கிறதுனே எனக்கு தெரியும். அதனால் இடிட்டு சவுண்ட் கேட்குதா? ஏதோ ஒரு பாட்டு சவுண்டு கேட்குது பக்கத்தில். ஸோ அப்படியே இந்த பில்டிங் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதாவது ஆக்டிவிட்டி நடக்குதானு. போன டைமே இங்கே ஏதோ ஒன்று இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு கேமராவில் சரியாக தெரிஞ்சான்னு தெரில. ஆனால் என் கண்ணு பார்க்கும்போது அங்கே ஏதோ இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அது என்னன்னே தெரில இப்போ வரையுமே. இடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஏதோ நினைக்கிறேன், ஏதோ ரூம் இது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்னு. கைஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியே ஒரு 5 இயர்ஸ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க. பாத்ரூம் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. இல்லை சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. சவுண்ட் இப்போ கேட்டுச்சு. சுற்றி சவுண்ட் கேட்குது. சாத்திடலாம். எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா தெரில. சரி, எனக்கு கைஸ் மறக்காமல் வந்து வீடியோ பார்க்குறீங்க வந்து வீடியோ நீங்கள் பார்க்கும்போது மேலே செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கில் போயிட்டு குவாலிட்டின்னு இருக்கும். ஃபுல் குவாலிட்டி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நேச்சுரலாக வந்து இந்த செடிங்கெலாம் வந்து பார்க்குறதுக்கு கேமராவில் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ மறக்காமல் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல ஃபீல் தரும். ஸோ போகலாம் அந்த ரூமுக்கு, அந்த வீட்டுக்குள்ளே இப்போ போகலாம். பின்னாடி தான் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. போகலாம், வீட்டுக்குள்ளே போகலாம்ப்பா.
Oh my god. சாவி எடுத்தலாம். செவியாக காற்றடிக்கிற சார் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. மழை வர மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். வின்னாஸ் கேட்டுச்சுன்னா யாரும் கோச்சிக்காதீங்க. அப்படியா? இல்லையா? இல்லை. உள்ளே போக முடியாத அளவுக்கு சவுண்ட் எதை கொடுக்குது பக்கத்தில் எங்களுக்கு. பப்பாலு இடி அடிக்கிற சவுண்டு எப்படியா கேட்குது. இங்கே ரூம் இருக்கு. நடந்து வர சவுண்டு மாதிரி கேட்குது. கேட்குதா உங்களுக்கு? நடந்து வர சவுண்டு மாதிரி கேட்டுச்சு இப்போ எனக்கு. Oh my god. எஸ், மெயின் ரூமுக்கு போயிடலாம். உங்களுக்கு என்னென்ன என் தளர்ந்தது வந்து உங்களுக்கு உள்ளே சொல்லிடுறேன். கைஸ், இந்த கதவு சாத்திடலாம். மேலே இடி இருக்கிறது வந்து எனக்கு அது தெரியுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? காமிக்கிறேன். மழை கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்புறேன். கைஸ், இந்த கதவு வந்து ஓப்பனாக இருக்கனால அந்த மேலே இடி இடிக்கிற அந்த வெளிச்சம் வந்து யாரோ லைட் அடிச்சுட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ இந்த கதவு சாத்திடலாம். சாத்தியாச்சு. மழை தூடுதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு கேட்குது எனக்கு. கைஸ், இது யூஸ் பண்ணது பாதி அப்படியே விட்டுட்டு தான் போயிருக்காங்க. இங்கே ஃபேன் கொண்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே எதுவும் இருக்குது. அது சிலிண்டர்லாம் இருக்குங்க. மழை தூர ஆரம்பிச்சிச்சு. கைஸ், இதெல்லாம் அந்த காலத்து ஃபேன் கைஸ். இதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? சேர்லாம் இருக்குங்க. ஃபோட்டோலாம் இருக்குது. தெரியுமா? ஏய் ப்ளீஸ், மழை இந்த தவளை பேருது கீழே இறங்குது. உங்களுக்கு தெரியுதா? வேர்வே ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. யாராவது இருக்கீங்களா இங்கே?
கைஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பேசுகிறேன் நான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு பில்டிங்கை ஒரு வீடோட வந்திருக்கேன், தனியாக வந்திருக்கேன். இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பக்கத்தில் இருக்க கார்டை வந்து நம்ம வீடியோ எடுத்தாச்சு. அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த தவளை என்னென்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு, அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி, இப்போ எதுவுமே பிஃபோர் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த தவளை வந்து வீடு வாடகைக்கு வரவங்க வந்து 1 மாதம் 2 மாதம் மட்டும் தான் இங்கே இருக்க முடியுது. அதனால் சில பேர் வந்துட்டு அடுத்த நாளே காலி பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் இந்த தவளை இந்த வீட்டில் நிறையவே பேரனாமல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பின்னாடி இருக்க வந்து பின்னாடி ஒரு கார் பேசாது. அந்த தவளை பார்த்தீங்கன்னா இது கொலுசு சவுண்டு இதெல்லாம் கேட்டு அதனாலே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு ஷேடோ பார்த்ததா சொல்கிறாங்க. இருக்கிற ஏதோ ஒரு கெட்டாத்மா வந்து இந்த தவளை யாரையே வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் உள்ளே வந்து ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. உள்ளே வர ஆரம்பிச்சிருந்து மழை வர தூர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்யுது. ஸோ முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு மழையிலே கூட நனைஞ்சு நான் கிளம்பிடுறேன். ஸோ கைஸ் இது ஓப்பனில் தான் நான் கிட்ட வந்தேன். ஓப்பனில் தான் விட்டு வந்தேன், எப்படி சாத்திச்சுன்னு தெரியல. ஸோ ஓகேஸ் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்டை மோட்டிவேஷனை தெரிவிக்க விடுங்க கமெண்ட்டில். ஓகேஸ் வீடியோக்குள்ளே போகலாமா? இடி இடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஓ மை காட், தண்ணி லீக் ஆகுது உள்ள, உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் என்னன்னே தெரில. இது ஸ்பீக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்து கயிறு இருக்குது, சைக்கிள் வர விழுந்து இருக்குது. ஓ மை காட், தண்ணி தொட்ட சவுண்டு. கைஸ் இதெல்லாம் அந்த காலத்து ஃபேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நானே இது வரையும் நான் பார்த்ததில்ல. ஸோ நான் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் அந்த காலத்து ஃபேன். இதெல்லாம் கைஸ் அங்கே பாருங்கள், சங்கு இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? டைம் என்னன்னே தெரில. உள்ள என்னமோ இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சங்கெலாம் நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் நான் பார்க்குறது. இது ஏதோ வச்சு ஏதோ ஊதும் போது சவுண்டு ஏதோ வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. லைட்டாக கரண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். உண்மையாக ஃபேன் ஓடுது. இது ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. மழை தூரிகிட்டே இருக்குது.
இங்கே ஏதாவது ஆத்மா இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கோசம் நான் வந்திருக்கேன். ஹலோ, வவ்வாலு. மைகாஸ், இங்கே பாருங்கள், ஏதோ ரெக்கை ஏதோ இருக்குது இந்த தவளை. சாரி, பழைய டேபிள் ஃபேன் இன்னமும் இருக்குது. மைகாட், என்னையே அறியாமல் இவ்வளோ அழுக்காயிருது பேண்ட்டு. யாராவது இருக்கீங்களா இங்கே? ஹலோ, இங்கே ஏதாவது நீங்கள் பண்ண வேலை தானே இது? இப்போ இந்த ஃபேன் இழுத்த நீங்கள் தானா? அந்த ஃபேன் நீங்கள் தானே இழுத்தது? ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. வேறு ஏதாவது அந்த மாதிரி பண்ண முடியுமா? நீங்கள் உண்மையிலுமே பேயாக இருந்தீங்கன்னா இந்த சேர் இல்லைங்க. ஹலோ, இந்த சேர் இழுக்க மாட்டிங்களா? இல்லை வேற. ஏய் உண்மை காட், கைஸ் அங்கே சேர் அங்கே பாருங்கள், போகுது சேரு. நீங்கள் தானே பண்ணுறதா? ஹலோ, உங்கள் பையனோட சேரா இது? ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கள். திரும்ப இழுக்க முடியுமா அந்த சேரு? என் பக்கம் வர வைக்க முடியுமா? ஹலோ, உண்மையிலுமே நீங்கள் பேர் இருந்தீங்கன்னா திரும்ப அந்த சேர் இழுக்க முடியுமா? அங்கப்பா, தேங்க்யூ. ஏன் இந்த பில்டிங்கில் இருக்கீங்க நீங்கள்? சாரி, இந்த வீட்டில். ஹலோ, லைட்டாக பயமாக இருக்குது சேர் பக்கம் போகிறதுக்கு. இப்போ சேர் பக்கத்தில் இருக்கேன், இப்போ இழுக்க முடியுமா? உண்மையிலுமே உங்களுக்கு சக்தி இருந்தா இப்போ இழுங்க. உங்களால் முடியாதா? அவ்வளோதானா? உங்கள் சக்தி அவ்வளோதானா? ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இந்த சேர் உங்களால் இழுக்க முடியுமா? இல்லை உங்கள் பையன் தான் இந்த சேரு? இதை பண்ண மாட்டிங்களா?
எதுக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க நீங்கள்? மேலேருந்து தண்ணி கையில் படுது. தெரியுதான்னு தெரில. தெரியுதுங்களா? ஏய், கதவு கந்தாட்ட யாராவது இருக்கீங்களா? நீங்கள் தான் பண்ணுற வேலையா அது? என்னோட காலேஜ் தானே என்னதான். கைஸ் இந்த வரமோ நான் டோர் சாத்திட்டு வந்தேன். மேபி காற்றுல கூட அந்த டோரு ஓப்பன் ஆகிருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த சேர் இப்போ இழுத்துருச்சு. தெரியுதான்னு தெரில, மழை பெய்யுது. தெரியுதுங்களா? வெளியே போக முடியாதாட்டுக்குது இந்த டைம்னா. சந்தாட்ட ஏதோ இருக்கான்னு தெரில. உள்ள வந்தாலே சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. தெரிகிறதா? இருங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபுல்லாக பயமாக இருக்குது தனியாக வந்தனால. தனியாக வந்தால் ஏதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குமோன்னு சொல்லி தனியாக வந்தேன். மற்றபடி வந்து தனியாக வரணும்னு சொல்லிட்டு நம்பிக்கைலாம் இல்லை. திரும்ப இந்த சேர் இழுக்கிறீங்களா? ஹலோ, இந்த வீட்டுக்கு வரவங்களாம் இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா? தெரியும்ண்ணா, தெரியும், நம்புறேன். ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. உங்களை பார்த்துட்டு பேசணும்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த காலம் வந்திருக்கேன். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடி வாங்க. இந்த வீட்டு போயிருந்தா கூட வேறு யாராவது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இருந்து ஏன் நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? கேட்டுகிட்டே இருக்கு. கேட்குறான்னு சவுண்ட் எதாவது கிளியராக கேட்டுகிட்டே இருக்கு.
சவுண்ட் ஆனால் கேட்டுகிட்டே இருக்குது. மழை சவுண்டா இல்லை உண்மையுமே உள்ளே தான் கேட்குதான்னு தெரியல. ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க, உங்களை பார்க்கறதுக்கோசம் தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சவுண்டு கேட்குது, நல்லாவே கிளியராக கேட்குது. இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஆனால் எனக்கு கேட்குது, கிளியராக கேட்குது. ப்ளீஸ், நீங்கள் யார் என்னென்னு எதுவுமே எனக்கு தெரியாது. எதுக்கு இந்த தாவல் இருக்கீங்க கூட எனக்கு தெரியாது. ஓகேங்களா? உங்கள்கிட்ட பேசுறதுக்கோசரம் தான் வந்திருக்கேன், மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை. உங்களை ஏதாவது பண்ணணுன்னா வீட்டு ஹவுஸ் ஓனரே உங்களை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வரையும் உங்களை ஒன்றுமே பண்ணலனா அது என்ன ரீசன் சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ போயிருங்க, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. எதுக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க நீங்கள்? சீரியஸ்லி இது இருந்த மாதிரி இருந்துச்சு என் கண்ணுக்கு. தெரியுதான்னு தெரில, யாரும் எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு அங்கே. ப்ளீஸ் போயிருங்க. சரி, யாரோ பார்த்தீங்களா? எங்கே போயிட்டீங்க? வெளியே போயிட்டீங்களா? ஏய் ப்ளீஸ், கேட்குது, உள்ள சவுண்டு கேட்குது. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், போகிறதும் போவதும் அது உங்களோட விருப்பம். நான் கிளம்புறேன், இப்போ கிளம்புறேன் இந்த இடத்த விட்டு. உங்களை தெரிஞ்சோ தெரியாமையோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். உங்களை ஏதாவது கோவப்படுத்துற மாதிரி நடந்துட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். எங்கே இருந்தாலும் பார்ப்பேன் நம்புகிறேன். ஒரே டைம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அது நீங்களா? அது சொல்லுங்க, பார்த்தீங்களா? அது நீங்களா? அது உடைக்கிறீங்களா? ஏதாவது உடைக்க பார்க்குறீங்களா? இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே உடைக்கிறீங்களா நீங்கள்? சரி, எனக்காக இந்த கண்ணாடி உடைக்க முடியுமா? ஏற்கனவே உடஞ்சா இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னை ஒருத்தனை மதித்து என்கிட்ட இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு. இப்போ கிளம்புறேன். திரும்ப உங்களை பார்க்க வருவேனான்னு தெரில. கண்டிப்பாக வரேன், அடுத்த டைம் வரேன். என்னென்னமோ இருக்குது இல்லை, கிளம்பலாம். இந்த சேர் தான் நான் ரொம்பவே பயன்படுத்தி விட்டுருக்கேன். திரும்ப தள்ள முடியுமா உங்களால்? இப்போ நான் பக்கமே இருக்கேன். சார், என்னமோ இருந்துச்சா? ஏய், டோர் தான் இப்போ சாத்திருச்சா? காற்று அடிக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த தலை பாருங்க, தெரியுதுங்களா? காற்று அடிக்கிறதுனால கூட சாத்திருக்கலாம், சரியானு சொல்ல முடியாது. ஓகே,
காற்று சரி ஓகே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது கேமரா வச்சுட்டுலாம் என்னால் மலையெல்லாம் போக முடியாது. ஸோ எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன எனக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே திருப்பும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் கோஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அப். பை கைஸ்.